சென்னையில் மூச்சு திணறலால் காலமான மனோரமாவின் உடல் மயிலாப்பூரில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக மனோரமாவின் உடலுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், தனுஷ் உள்ளிட்டோர் நேரில் மரியாதை செலுத்தினர். ஒரு கலைஞரை நாம் இழந்து விட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா 1000 படங்கள் 1000 நாடகங்களுக்கு மேல் நடித்த ஒரு மாபெரும் கலைஞர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர், எல்லாரும் திரையுலகத்திலே அன்பாக ஆட்சியில் அழைக்கப்பட்டவர். அந்த ஸ்தானத்தில் தான் அனைவரும் அவரை பார்த்துருக்கோம். மனோரமா ஆட்சி இறந்தது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். ஒவ்வொரு வருஷமும் லெஜண்ட்ஸ் எங்களை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆட்சியோட நான் ஒரே ஒரு படம் தாமிரபரணி படத்தில் நடித்தேன். அவங்களோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாரையும் மனசார வாழ்த்துவாங்க. காக்கா ராதாசன் கூட ஒரு காமெடி வேஷத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிக்க சொல்கிறார். இப்போ சொல்கிறாங்க, எனக்கு காமெடி வராதுங்களே, நான் ஹீரோயினாக நாடகங்கள் பண்ணுவேன். அது பரவாயில்ல, நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்க, கதாநாயகியாக நடிக்கிறவங்களுக்கு ஆயுள் ரொம்ப குறைவு, 5 வருஷம் அதிகமாக 10 வருஷம், நீ காமெடி ரோல் பண்ண போகிற, சிரஞ்சீவியாக இருப்பேன்னு கண்ணதாசன் வாழ்த்தியதால் 1300 படம் தாண்டி சிரஞ்சீவியாக நேற்று வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்த ஒரு பெண்மணி. மேலும் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய், தனுஷ், சிலம்பரசன் உள்ளிட்ட நடிகர்களும் முன்னாள் இந்நாள் நடிகைகள் பலரும் மனோரமாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நகைச்சுவை மாமேது ஆச்சி அம்மா நம்மிடையே இருந்து பிரிந்தது நமக்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழ் திரையுலகுக்கு அம்மாவுடைய இடத்தை இனிமேல் யாருனாலையும் பிடிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருமே ரசிக பெருமக்கள் எல்லாருமே ரொம்ப ஆசையாக அவங்கள ஆச்சி 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 அப்படி தான் கூப்பிடுவாங்க. எல்லாருமே அவங்க பேரில் அவ்வளோ பிரியம். அதுக்கு எல்லா காரணம் அவங்களுடைய அந்த மக்கள்கிட்ட அவங்க பழகிற விதம், அவங்களுடைய ஆக்டிங். முதலமைச்சர் ஜெயலலிதா நடிகை மனோரமாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மனோரமாவின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவரது இடத்தை இனி யாராலும் நிரப்ப இயலாது என்றும் ஜெயலலிதா புகழாரம் சூட்டினார். மனோரமா அவர்களை போல் ஒரு சாதனையாளர் தமிழ் திரையுலகில் இதற்கு முன்பு எவரும் இருந்ததில்லை, இனி எவரும் பிறக்கப் போவதும் இல்லை. அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். மனோரமா இல்லத்திற்கு நேரில் வந்த திமுக தலைவர் கருணாநிதி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் மனோரமாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு நாடகங்களில், சினிமாவில் ஆயிரக்கணக்கான வேடங்களை தாங்கி நடித்து எல்லோருடைய மனதையும் கவர்ந்தவர் நடிகை மனோரமா அவர்கள். அரசியல் தலைவர்கள், திரையுலகினர் மட்டுமின்றி பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தினர். அனைத்து தரப்பினரின் அஞ்சலிக்கு பின்னர் தியாகராய நகரில் இருந்து மயிலாப்பூர் மயானத்திற்கு நடிகை மனோரமாவின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. வழி நெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் நடிகை மனோரமாவின் உடல் மீது மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை மயிலாப்பூரில் உள்ள கைலாசபுரம் மயானத்தில் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு நடிகை மனோரமாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.